திரு சோம், முதல் 2 இடங்கள்ல மெகா கூட்டணியை கட்டமைப்பது யாருக்கு சாத்தியக்கூறு இருக்குன்னு தான் நம்ம தலைப்பை கட்டமைச்சிருக்கோம். அதுல அதிமுகவுக்கும் திரு விஜய்க்குமான போட்டியாக தான் இது களம் மாறப்போதா அடுத்தடுத்த நகர்வுகள்ல? அப்படி நோக்கி தான் இது போகுமா? நிச்சயமா அப்படி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத நான் பார்க்கல. என்னன்னா மெகா கூட்டணி ஆல்ரெடி மெகா கூட்டணி திமுக கூட்டணி. இப்போ சமீப நாட்களாக வந்து பார்த்தீங்கன்னா திமுக அரசு மேலே நிறைய விமர்சனங்கள் வந்திருக்கு. இப்போ இந்தியா டுடே எடுத்த ஒரு இதில் கூட பார்த்தீங்கன்னா அந்த அவங்களுடைய இதில் முதல் 10 இடத்துலேயே அவர் வரலை. ஏற்கனவே 2வது இடம் 8வது இடம்லாம் இருந்தவர் வரலை. அது மாதிரி இந்த தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஒரு மக்கள்கிட்டையும் ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. இது இன்னும் நிறைய வருஷப்படுத்தலாம் என்னென்ன இருக்குன்னு, அது வேற. ஆனால் அதை மீறி ஒரு வெற்றி பெறுவதற்கான அளவுக்கு திமுகவுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது ஒரு வலுவான கூட்டணி. அது புதிய கட்சிகள் வந்தாலும் சரி வரலனாலும் சரி. இப்போ என்னன்னா இப்போ தேமுதிக வரும்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க இங்கேயும் பேசுவாங்க அங்கேயும் பேசுவாங்க அட் டயத்தில். இப்போ கூட பார்த்தீங்கன்னா இவர் மூப்பனாருடைய நினைவு தினத்தில் சுதீஷ் போய் உட்கார்ந்துருக்கிறார், என்டிஏ தலைவர்களோட உட்காந்து இது பண்ணி பேசியிருக்கிறாரு. இன்னொரு பக்கம் பாமக அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்குது. பாமகவில் ராமதாஸுடைய அணி வரும் அப்படின்னு. ஏற்கனவே ராமதாஸுடைய அணியா இல்லை அன்புமணி பக்கமாக யார் ஒரு வலிமையானது அங்கன்னு பார்த்தோம்னா ஒரு ஒப்பீட்டளவில் அன்புமணி கூடுதல் பலத்தோடு இருக்கிறதா தான் தெரியுது. வாக்கு சதவீத அடிப்படை, வாக்கு சதவீதம், தொண்டர் சதவீதம், நிர்வாகிகள் சதவீதத்தில். இப்போ அவருடைய இன்னொரு விஷயம் இன்னைக்கு நடந்திருக்கு, எல்லா ஊடகத்திலையும் வந்தது தான். அவர் தன்னுடைய துணையாளர்களோடு இருந்ததுங்கிறது அந்த மக்களை மீது இவர் மேலே இருக்கக்கூடிய அபிப்பிராயத்தை குறைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அப்படிங்கிறதுனால அப்படிப்பட்ட ஒரு சூழலில் ராமதாஸ் திமுகவுக்கு வந்தாலும் வராட்டியும் பெரிய மாறுதல் கிடையாது. ஆல்ரெடி அவங்க ஒரு வலுவான ஒரு விஷயந்தான். இப்போ அதிமுக பாஜக கூட்டணி பார்த்தா நானும் நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன், பேசியிருக்கிறேன். என்னன்னா இது பாஜக இருக்கிறது ஒரு வலிமை குறையுது அதிமுகவுக்கு மக்கள்கிட்ட. ஏன்னா அவங்க கூட்டணி ஆச்சுங்கிறாங்க, முதலமைச்சர் யாருங்கிறது அப்புறம் பார்த்துக்கலாங்கிறாங்க. இப்போ ஜார்ஜ் கோட்டையில் காவி கொடி ஏற்றுவன்னு சொல்லி முருகன் இதெல்லாம் இருக்குன்னு. இப்போ இதெல்லாம் இப்போ பாஜக தரப்புலேருந்து குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ இவர் சுவாமிநாதன் சொன்ன மாதிரி முதலமைச்சர்னு சொல்லி முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லி அண்ணாமலை பேசுகிறாரு. அது மாதிரி இந்த கூட்டணி கட்சி அப்படிங்கிற பேச்சு குறைஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது இப்போ ஏற்கனவே நம்ம அதாவது என்னுடைய ஒரு கணிப்பில் எப்படி ஒரு 2வது இடத்தில் வைத்திருந்த அந்த அதிமுக பாஜக கூட்டணிங்கிறது இன்னும் திமுகவுக்கு ஒரு டஃப் ஃபைட்டு கொடுக்குற அளவுக்கு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க பக்கம் இருக்கிற பெரிய மைனஸ் இதுதான் பாஜக உடைய செயல்பாடுகள். இப்போ அது குறைஞ்சிருக்குது. தவிர இந்த பக்கம் ஒரு இணக்கம் உருவாக ஆரம்பிச்சிருக்கு. இணக்கம்ங்கிறத விட அதிமுகவுடைய முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். பாஜக புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு. இந்த பக்கம் திமுக மீதான விமர்சனங்கள் அதிகரிச்சுட்டு இருக்கு. பாசிட்டிவான சில விஷயங்கள் இருந்தாலும் நெகட்டிவான விஷயங்கள் அதிகரிச்சு அதை கூட்டணி கட்சிகளும் அதை சரியா கையாளல, அதை எதிர்த்து பேசல. அந்த மாதிரியான ஒரு அதிருப்தி மக்கள்கிட்ட இருக்கு. சரி, அதிமுகவோட இம்பார்ட்டன்ஸை பாஜக புரிஞ்சுக்கிச்சுன்னா ஏன் மற்ற கட்சிகள் புரிஞ்சுக்கிறதுல இவ்வளவு தாமதம்? ஏன் போகல அதிமுகவை நோக்கி? அது தேமுதிகவோ இல்லை பாமகவில் இருக்கக்கூடிய 2 பிரிவுகளில் ஏதோ ஒரு பிரிவோ மற்ற கட்சிகளோ போய் ஏன் திரு எடப்பாடி பழனிசாமியை சந்திச்சு கூட்டணியை கட்டமைப்பது குறித்து அந்த தொடக்கத்தை இன்னும் செய்யாமலே இருக்கிறாங்க? முக்கிய காரணம் தேர்தலுக்கான நேரம் இருக்கிறது, அவகாசம் இருக்கு. அந்த அவகாசத்தை பொறுத்து இருக்கிறது தான் தங்களுடைய பேர வலிமையை கூட்டுவதற்கான ஒரு விஷயமா இருக்கும் அப்படிங்கிறதுனால அது ஒரு காரணம். இன்னொரு காரணம் அப்படின்னு அது ஒன்று பார்த்தீங்கன்னா, இப்போ இவங்க ஒரு பக்கம் என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய ஆட்கள் கலந்துக்கிட்ட நிகழ்ச்சியில் கலந்துக்கிறார் சுதீஷ். இன்னொரு பக்கம் இன்னைக்கு பிரேமலதா எடப்பாடி முதுகுல குத்திட்டாருன்னு பேசினதாக தகவல்கள் வருது அவங்க கட்சி கூட்டத்தில். ஆதாரபூர்வமானதுன்னு இது இல்லை, ஆனால் எல்லா ஊடகத்திலுமே அது வந்திருக்கிறதுனால அப்படி பேசியிருக்கிற வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் கட்சி கூட்டத்தில் கூடுற கூட்டமே காசு கொடுத்து கூட்டுற ரொம்ப கடுமையா பேசியிருக்கிறாங்க. மது கொடுத்து கூட்டுற கூட்டம், தானா வர்ற கூட்டம் இல்லைங்கிறதையும் பேசுறாங்க. அப்போ நீங்க அதிமுகவை ஒரு சாய்ஸா பிரேமலதா வச்சிருக்காங்க கூட்டணிக்கு அப்படின்னா இவ்வளவு கடுமையான வார்த்தைகள் அவங்க பிரயோகம் பண்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை இல்லையா? இப்போதைக்கு இல்ல, சூழல் மாறலாம். நம்ம அரசியல் சூழல் தான், தலைவர்களுடைய மனநிலை தான் தெரியல. நேற்று வரைக்குமானது ஒரு காலையில வரைக்கும் ஒரு என்ன இருக்கும். இப்போ ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் திடீர்னு போய் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை ஒரே நாளில் 2 முறை சந்திச்சாரு. அது ஒரு நாகரிகமான சந்திப்பு. அப்புறம் உடல்நல சந்தி என்னென்ன மோசம்லாம் சொன்னார். நமக்கு அரசியல் இல்லாமல் எதுவும் இல்லைங்கிறது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். அதனால் அந்த 2 கூட்டணி
ஒரு சரிக்கு சரியான ஒரு போட்டியாக இருக்கிறது. அதை தாண்டி அதிமுகவும் அதிமுகவும் ஆமா, திமுக கூட்டணி அதிமுக கூட்டணிங்கிறது அது இருக்கு. இந்த 2 பேர் இருக்கிறாங்கல்ல, தாவேக்க இப்ப அடுத்த வரக்கூடிய தேர்தல்ல அந்த 3வது இடத்துக்கு யார் அப்படிங்கிறது நான் தமிழர் கட்சிக்கும் விஜயுடைய தாவேக்குமான இருக்கும். இப்ப என்னன்னா முக்கியமான ஒரு விஷயம் வந்து, ஆரம்ப காலத்துல இப்ப விஜயை எடுத்துக்கிட்டீங்கன்னா, விஜய் மேல ஒரு நம்பிக்கை வச்சு அந்த ரசிகர்கள் வந்தாங்க. விஜய் எந்த கூட்டணி சொல்லியிருந்தாலும் அவர் ஓகேம்பாங்க, அந்த மனப்பான்மை ரசிக மனம். ஆனால் ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, நாம் தமிழர்ல அவங்க வந்தவங்கலாம் வந்து ஈழ விவகாரத்தில் திமுக சரியா செயல்படலைங்கிற ஒரு அதிருப்தியில வந்தவங்க, திமுக அதிமுக வேண்டாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல வந்தவங்க, அவங்க வந்து சீமானை ஏத்துக்கிட்டாங்க. ஆனா காலப்போக்கில் என்னாச்சுன்னா, இந்த விஜய் ரசிகர் மாதிரி அவங்களையும் சீமான் மாத்திட்டார். சொல்லாத கதைகள்லாம் சொல்றது. இப்போ பிரபாகரன் அவர்களை வந்து ஒரு நிமிஷம் தான் பார்த்தாருங்கிறாங்க, பார்க்கவே இல்லைங்கிறாங்க, போட்டோ எடுக்கலங்கிறாங்க, கதையாக வந்து பேசுகிற ஒரு விஷயங்கள். அப்புறம் ஒரு நடிகை, அவங்க பேரை சொல்ல விரும்பல, அவங்க பாலியல் புகார் கொடுத்தோன்னா அவங்கள வந்து ஒரு பாலியல் தொழிலாளி அப்படிங்கிற மாதிரி பேசுனது, என் மனைவி கூட உங்களுக்கு வேற ஆள் இல்லையான்னு கேட்குறது அப்படிங்கிறது. அப்புறம் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா, மாமா வந்து கெட்டவன் இல்லை கேடு கெட்டவன் சட்டையிலங்க, அது மது போதையில் இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம உணர முடியுது. ஒரு கூட்டத்திலே அப்படி மது போதையில் அவர் பேசின வீடியோக்களும் இருக்குது. கட்சிக்காரங்களை மதிக்கிறது இல்லை. தவிர அவர் பேசுகிற விஷயங்கள் பல இது பார்த்தீங்கன்னா, ஒரு ஓமந்தரோட பையன் வந்து ரயிலில் போயிட்டு இருக்கிறப்ப நடுராத்திரி 12 மணிக்கு 12 வயசு முடிஞ்சிருச்சு, முழு டிக்கெட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் அவரு பையன் 6 வயசுல இறந்துட்டாரு அப்படிங்கிறது தான் இயல்பான ஒரு விஷயம். இப்படி இந்த வாட்ஸ்அப் தகவல்களையும் வச்சுக்கிட்டு தான் நினைச்சதை பேசலாம் அப்படிங்கிறதையும், கட்சியினரை மதிக்கல அப்படிங்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இல்லை குறைஞ்சிருக்கா? நிச்சயமா குறைஞ்சிருக்கு. வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கு, நிச்சயம் வந்து குறையும். அது வந்து வெளிப்படும், குறைஞ்சிருக்கு. அது வெளிப்படுறது வர தேர்தலில் தெரியும். குறைஞ்சிருக்குங்கிறது வேற, குறையும்ன்றது வேற. அது அசம்ஷன், அது நடக்கலாம் நடக்காமலும் போகலாம். இப்போ குறைஞ்சிருக்கா? நிச்சயமா குறைஞ்சிருக்கு. அவங்களுக்கு கட்சியில கணிசமான பேர் சிந்திக்க தெரிந்தவர்கள் வந்து என்ன செய்யறாங்கன்னா, அவங்க அதை தான் வித்தியாசம். இப்போ விஜய் என்ன சொன்னாலும் கேட்பாங்க தொண்டர்கள், அதே மாதிரி தான் மாற்றி வச்சுட்டாரு நாம் தமிழர்ல. ஆனாலும் அவங்களுக்கு என்னன்னா, இதெல்லாம் பார்த்து பார்த்து பொறுக்க முடியாம, ஆனால் மாற்றிடம்னா அதில் வந்து அங்கே முக்கிய பிரமுகர்களாக நாம் தமிழர் கட்சியில் இருந்தவங்க வேணா திமுக அதிமுகன்னு போகலாம். இந்த அடிமட்டத்தில் இருக்கவங்க இருக்காங்களா, அவங்க வந்து திமுக அதிமுக போக மாட்டாங்க, விஜய்க்கு தான் போறாங்க. அவங்களுடைய சாய்ஸ் வந்து என்னன்னா, கொஞ்சம் வேல்முருகன் இருந்துச்சு தமிழக வாழ்க்கை. இப்ப வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, அவங்க வந்து இவர் விஜய் வந்து திமுகவையும் விமர்சிக்கிறாரு, அதிமுகவும் விமர்சிக்கிறாரு. அதனால நம்ம அதாவது அதே பாணியில விஜய் தொடர்ந்து செயல்படுவாருங்கிறத காலம் தான் சொல்லணும். எல்லா கட்சிகள்ல இருந்தும் ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்குகள் விஜய்க்கு போகும் அப்படின்னு தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆனா கூட்டணியை கட்டமைக்க வேண்டிய தேவையும் விஜய்க்கு இருக்குல்ல. அதுல நீங்க முதல் 2 இடத்தை திமுக அதிமுகவுக்கு கொடுத்துட்டீங்களே. ஆமா, விஜய்க்கு அவ்வளவு சிரமமா இருக்குமா? கண்டிப்பா அவருக்கு சிரமமா தான் இருக்கும். அரசியல் கட்சி நடத்தக்கூடியவர்கள் வந்து எவ்வளவு சிந்திப்பாங்க. இல்ல சார், இப்ப சீமான்ட்ட இருக்கிற தொண்டர்கள் பத்தி நீங்க சொல்லும்போது, திமுகவும் வேண்டாம் அதிமுகவும் வேண்டாம் அப்படின்னு முடிவெடுக்கக்கூடிய தொண்டர்கள் சீமானுடைய கட்சிக்காரங்க விஜய்க்கு போவாங்கன்னு சொல்றீங்கல்ல. கட்சிகளுக்கும் அப்படி ஒரு நிலைப்பாடு இருக்குல்ல, திமுகவும் வேண்டாம் அதிமுகவும் வேண்டாம், விஜய் பக்கம் போலான்னு இருக்கிறவங்க இல்லையா? அவங்க எல்லாம் போக மாட்டாங்களா விஜய்? கட்சிகள் போக வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னா, இப்ப நாம் தமிழர் கட்சி என்ன பண்ணுச்சு, ஏற்கனவே வாக்குகளை பிரித்து ஒரு தொகுதியில கூட அவங்க வெல்லல. டெபாசிட்ங்கிறது ஒரு பெருங்கனவு தான் அவங்களுக்கு. இதுல சரி, நாளைக்கு எப்படியோ இன்னொரு 10-20 வருஷம் கழிச்சு, இல்ல ஒரு 100 வருஷம் கழிச்சு கொஞ்சம் கொஞ்சமா ஏறி கூட ஆட்சிக்கு வரலாம், அது நமக்கு தெரியாது. இப்போதைய சூழல் இப்படிதான் இருக்கு. இல்ல ஓபிஎஸ்க்கு அதிமுக வேண்டாம், திமுகவும் வேண்டாம், விஜய்னு ஒரு சாய்ஸ் இருக்கும். டிடிவிக்கு திமுகவும் பக்கம் போக முடியாது, என்டிஏவும் அகாமடேட் பண்ணிக்கலன்னா விஜய்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அவங்களாம் ஏன் போக மாட்டாங்க? எம்எல்ஏ வேணும்னு நினைச்சாங்கன்னா ஒன்னு திமுக கூட்டணிக்கு போகணும், இல்ல அதிமுக கூட்டணிக்கு போகணும். விஜயோ சீமானோ கூட்டணிக்கு போய் இந்த சின்ன கட்சிகள் சொல்றேன், ஏன்னா இவங்க வேணா திமுக அதிமுக கூட்டணிக்கு யாரு, தவகவோ நாத்தகவோ இந்த திமுக அதிமுக கூட்டணிக்கு போய் அவங்க எம்எல்ஏ சம்பாதிக்கலாம். இவங்களை நம்பி இந்த சின்ன கட்சிகள் இருக்குல்ல, டிடிவி தினகரனோ இல்ல ஓ பன்னீர்செல்வம் சொல்ற ஒரு பேச்சுக்கு அவரும் வந்து சீமான் பாலு வாய்ப்புள்ள ராஜா வாய்ப்புள்ள. அப்ப அவங்க வந்து இந்த சீமானையோ விஜயோ நாட மாட்டாங்க. விஜய் வந்து ஒரு பெரிய கட்சியோட கூட்டணியில இருக்கிறாருன்னா அங்க இன்னும் கட்சிகள் வரலாம். விஜயை மட்டுமே நம்பி வர்றதுக்கான வாய்ப்பு தலைமையிலான கூட்டணியில இவங்க எல்லாம் போய் அகாமடேட் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை.